நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வைல்ட் கார்டு செலெக்ஷன் ரவுண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் நடந்தது. அதில் டாப் 30லேருந்து எலிமினேட் ஆன நம்ம குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் 6ல் இருந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரவங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி டு த வைல்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் அந்த வகையில் குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து எலிமினேட் ஆகி அண்ட் இப்போ வைல்ட் கார்டு உள்ள இருக்க என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் SSJ06 அனு. அனு சொல்லுங்க, ப்ரிலிமினரியில் வந்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் டாப் 30 உள்ள இருக்க வந்து அங்கேருந்து டாப் 6 வரைக்கும் வந்து குவார்டர் ஃபைனல்ஸில் தான் நீங்கள் எலிமினேட் ஆகிருக்கீங்க. அதுக்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அண்ட் நாங்களும் அதுதான் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் சீசன் 2ல் வந்தப்போ அவ்வளோ தூரம் வரல, டாப் 25க்குள்ளே கூட வரல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது இதுக்குள்ளே வந்து டாப் 5 குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனு அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அதை உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ கூட எங்கள் வீட்டை கம்ப்யூட்டரில் போட்டால் எனக்கு இந்த பாட்டு நம்ம இன்னொரு வாட்டி அவங்க கூட பாட ஸ்டீஃபன் அண்ணா கூட டாப் 5 செலெக்ஷன் அப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி சாங் பண்ணேன். இப்போ கேட்டால் கூட நம்ம இன்னொரு வாட்டி பாடலாமா, அதை கேட்டால் எங்கள் வீட்டில் ப்ளீஸ் இன்னொரு வாட்டி போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு நான் பாடினதில் பிடிச்சது அந்த சாங் தான். எஸ், ஸ்டீஃபன் தேவசி அவர்களோட சேர்ந்து நம்ம குழந்தைங்கள்லாம் பாடின அந்த ஒரு ரவுண்டு வந்து ரொம்ப வந்து மறக்க முடியாத ஒரு ரவுண்டு. அண்ட் அனுவுக்கும் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான ரவுண்டு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க டாப் 5 உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெமரபிளான அந்த பர்ஃபார்மன்ஸை இப்போ உங்களுக்காக திருப்பி பார்க்கலாம். அனு குட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அனு, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா 2 சாக்லேட் ஷவர்ஸ் வாங்கிட்டீங்க. First contestant to enter the top 5 in Super Singer Junior 3. எஸ், ஸ்டீஃபன் தேவசி அவர்கள் வாசிக்க நம்ம அனு பாட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் வந்து திருப்பி பார்க்கறதுக்கு. அண்ட் இப்போ அனுவோட அம்மா கிட்ட பேசலாம். அம்மா சொல்லுங்க, அனு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து உங்க பொண்ணு வந்து எது பாடினாலுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பாடினதுலே இன்னி வரைக்கும் நான் என்னால் மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும்? இன்னி வரைக்கும் மறக்க முடியாது வந்து ரெட்ரோ ரவுண்டு. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ரவுண்டு. ஏன்னா ஸ்டொமக் பெயின் வந்து அதுக்கு நாள் ரொம்ப முடியாமல் போயிருந்து, நாளைக்கு இவள் பாடுவாளா, என்ன பண்ண போகிறா, இவள் சரியாக பாட மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தா. நான் வந்து அந்த ரவுண்டு நல்லா பாடி சாக்லேட் ஷவர்லாம் வாங்கினேன். அதனால் அந்த ரவுண்டு மறக்கவே முடியாது. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைல்ட் கார்டு உள்ள இருக்க அடுத்த வாரம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களோட நம்பர் SSJ06. அவங்க கண்டிப்பாக பாடலை பாடிட்டு எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனு ஈக்குவல் டு SSJ06. அனு, உங்களுடைய வைல்ட் கார்டில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ அனு. தேங்க்யூ.
வைல்ட் கார்டில் என்ட்ரியாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அண்ட் இது வரைக்கும் அவங்க இந்த ட்ராவலில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாப் 6 வரைக்கும் வந்து அன்பிளக் மெலடிஸில் எலிமினேட் ஆகி டைரக்ட் என்ட்ரி டு த வைல்ட் கார்டு ஆயிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஜெயந்த். Once again let's welcome SSJ01 ஜெயந்த். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் தம்பி. ஜெயந்த், அதாவது உங்களுக்கு வந்து தெலுங்கு மட்டும்தான் உங்களுடைய தாய்மொழி அண்ட் தமிழை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக்காக வந்து கற்றுக்கிட்டு அண்ட் அதையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி இப்போ ஒரு தமிழ் பாட்டை வந்து எப்படி நீங்கள் படிப்பீங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இங்கிலீஷில் எழுதி கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷில் எழுதியா? ஆமாண்ணா. ஓகே, இங்கிலீஷில் யார் எழுதி தருவா? அம்மா. அம்மா எழுதி தருவாங்க, நீங்கள் படிப்பீங்க. ஆமாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட ஆரம்பிப்பீங்க. ஆமாண்ணா. ஓகே ஜெயந்த், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? 25 டோட்டல். 25 சாக்லேட் ஷவர்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம ஜெயந்த். ஓகே, அந்த சாக்லேட்லாம் என்ன பண்ண, அந்த டப்பாலாம்? ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன், நானும் ஐ ஏட் சேம். தெரியுது, ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு தெரியுது, நீ எவ்வளோ சாப்பிட்ருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது. ஐயோ, என்ன கொடுத்தியா கொடுக்கலையா? கொடுத்தீங்களா? சரி, ஓகே ஜெயந்த், இது வரைக்கும் உங்களுக்கு நான் இது வரைக்கும் வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸில் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பர்ஃபார்மன்ஸ் எது? ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் வந்து என்ன வேகம் நில்லுபாமா பாட்டு. அந்த என்ன வேகம் நில்லுபாமா ராக் அண்ட் ரோல் ரவுண்டு. சுபா மேம் வந்து எந்திரி டான்ஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு தான் நான் ரொம்ப அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை உங்களுக்காக திருப்பி ஒரு நோட்டு பார்க்கலாம். என்ன வேகம் நில்லுபாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்ன வேகம் நில்லுபாமா, என்ன கோபம் சொல்லலாமா. மை காட், கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு God, what a fabulous arrangement, man. No waiting for chocolate tea. Sunday Richard, Monday Richard, Tuesday circus, Wednesday Raman. Namma pova jaliyaga mama, enna vedam nittu mama, enna kobam sollalama. ஓகே, இப்போ அவங்க அம்மாட்ட பேசலாம். வணக்கம்மா. சொல்லுங்க, இப்போ இந்த டிராவலில் வந்து பார்த்தோன்னா உங்க பையன்கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்ன? ஃபஸ்ட்டு அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லணும். நான் இந்த ப்ரோக்ராம்க்கு ஃபஸ்ட்டு வரும்போது நான் ரொம்ப பயட்டேன். இதுக்காக இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சிங்கிங் ஷோ. ஸோ இவங்களுக்கு தமிழ் வரணும், ஃபஸ்ட்டு லிரிக் கிளாரிட்டி வரணும், டிக்ஷன் எல்லாமே பார்க்கணும். ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது ஜெயந்தில். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மேடைக்கு அப்புறம் விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஜெயந்த், எப்படி வைல்ட் கார்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ரொம்ப நல்லா பாட போகிறேன்னா I'll try my best. சூப்பர். ஓகே, ஸோ நம்ம ஜெயந்தோடைய ஐடென்டிட்டி இனிமேட்டு வந்து பார்த்தோன்னா SSJ01 அப்படின்றது தான். ஸோ வைல்ட் கார்டில் இன்னும் சில நாட்களில் அவர் வந்து உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுகளை உங்ககிட்ட கேட்பாரு. ஸோ அந்த சமயத்தில் தாராளமாக உங்கள் அன்பை போல வந்து பார்த்தோன்னா ஓட்டையும் வாரி அள்ளி நம்ம ஜெயந்த் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தை கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்த். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து வைல்ட் கார்டு உள்ள இருக்க செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸோடைய மெமரிஸ் அண்ட் அவங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க கூட அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன்றும் கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபைனல் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. அண்ட் அப்போ தெரியும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அந்த டைட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.
இன்றைய நாளோட நிகழ்ச்சியில நம்ம வைல்ட் கார்டு உள்ள இருக்க செலக்ட் ஆயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அண்ட் அவங்களுடைய மெமரிஸ் அண்ட் அவங்களோட டிராவல் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வைல்ட் கார்டு செலக்ஷன் ரவுண்ட் மூலமா இப்போ வைல்ட் கார்டு உள்ள இருக்க என்டர் ஆயிருக்கக்கூடிய SSJ02 ரக்ஷிதா அவர்களை வெல்கம் பண்றோம். ரக்ஷிதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரக்ஷிதா பத்தி சொல்லணும் அப்படின்னு, ரக்ஷிதானா வெஸ்டர்ன் வந்து பட்டைய கழிப்பா சாக்லேட் சார் கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்றது வந்து பாக்குற உங்களுக்கும் தெரியும் அண்ட் எங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெஸ்டர்ன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கவங்க. ஸோ ரக்ஷிதா சொல்லுங்க, அதாவது இந்த டிராவல் எப்படி இருந்தது? இப்போ வைல்ட் கார்டு உள்ள இருக்க ஒன்றும் ஒரே ஒரு படி தான், நீங்க டைரக்டா ஃபைனல்ஸ் உள்ள இருக்க போறீங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அண்ட் உங்களோட டிராவல் பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே தான் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த அப்புறம் நிறைய லேர்ன் பண்ண நிறைய கிடச்சிது. எல்லா ஜானர்ஸும் ரொம்ப நல்லா பாடுற மாதிரி. அனந்த் சாருக்கு தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அண்ட் உங்களுடைய பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸில் எந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்னி வரைக்கும் மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ்? நிறைய இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அது நினைத்து நினைத்து பார்த்தால் பாட்டு பாடுறேன். வைல்ட் கார்டு உள்ளாருக்கு நீங்க செலக்ட் ஆனதுக்கு காரணமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்காகவும் ரக்ஷிதாக்காகவும் மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். Really, I'd say I give you about 95% marks on this performance. Brilliant performance, Rakshita. Thank you. அமைந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையில் காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா. அண்ட் இப்போ அம்மாட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரக்ஷிதா பாடினதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து பெருமையாக வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறது அண்ட் நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுற பெர்ஃபார்மன்ஸ்னால் எந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க? டெடிகேஷன் ரவுண்டில் பாடினது. ஏன்னா அவள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எப்போவுமே அவளை தூங்க வைக்கும்போது பாடிகிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வர வாரங்களில் வந்து இவங்க வைல்ட் கார்டு ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் அப்போ உங்ககிட்ட ஓட்டுகளை கேட்பாங்க. உங்கள் அன்பு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகளையும் அள்ளி தெளிங்க. SSJ02 ரக்ஷிதா. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு வைல்ட் கார்டு செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ட் இவர்தான் SSJ05 அஜித். எப்படி இருக்கீங்க அஜித்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம தம்பி வந்து பார்த்தோன்னா அந்த வைல்ட் கார்டு செலெக்ஷனில் வந்து செலக்ட் ஆகி இப்போ வந்து வைல்ட் கார்டு உள்ளார்க்க வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அஜித்? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அஜித் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கீங்க அண்ட் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அஜித், நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இன்னி வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச பாட்டுனா நீயே நீ எங்கள் பாட்டிக்கு டெடிகேஷன் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னால் எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷமானாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பாட்டில். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காகவும் அஜித்காகவும் இன்னொரு தடவை அதை பார்க்கலாம். அஜித்,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் பாடினதுல தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். Ajit's performance powered by Party's Love. Ajit, love you very much. Super duper performance. Thank you. நிஜமா அஜித் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஜித்லேருந்து இதுதான். Thank you. நெஞ்சில் வாழும் உயிர் நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஸோ இப்போ அவங்க அம்மாட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கு வந்து ஆஜித் பாடினதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க? அஜித் பாடின பாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா அம்மா கூட பாடின பாட்டு தான் உயிரே உயிரே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. லைஃப்பில் சாகிற வரைக்கும் அது மறக்கவே மாட்டேன் நான். எஸ், கண்டிப்பாக வந்து பெரிய லெஜண்ட் கூட வந்து நம்ம பையன் பாடுறான் அப்படின்னும் போது எப்படி மறக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஓகே, ஸோ SSJ05 அப்படின்றத நம்ம ஆஜித்தோட அடையாளம். அண்ட் கூடிய விரைவில் ஒரு வைல்ட் கார்டு ரவுண்டில் வந்து உங்களுக்காக பல ஜானர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாது. SSJ05க்கு எப்படி ஓட் போடணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஆஜித்துக்கு உங்களுடைய ஓட்டு மழையை அள்ளி தருமாறு இந்த சமயத்தில் அன்புடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் ஆஜித். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு உள்ள இருக்க செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பற்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ராவல் பற்றி அண்ட் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம இன்வைட் பண்ண போகிறது SSJ03 அஞ்சனா. ஹாய் அஞ்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து தான் என்னால் அந்த லெஜண்ட்ஸு அவங்களாம் பார்க்க முடிஞ்சது, ஆக்ட்ரஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. வெரி குட். ஓகே, அண்ட் அஞ்சனாக்கு பர்சனலாக இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு வந்து வைல்ட் கார்ட் செலெக்ஷன் ரவுண்டில் வந்து எனதுயிரே பாட்டு பாடினேன். அதான் ரொம்ப. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா வந்து அது வந்து திருப்பி எலிமினேட் ஆனப்புறமா திருப்பி வந்து பாடி நல்ல கமெண்ட்ஸ். அதுவும் ஸ்ரீனிவாஸ்ஜி வேறு சொன்னாங்க, அது வந்து 20 year கேர்ள் மாதிரி பாடுற, நீ அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக. எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். Anjana, now is singing. It's unbelievable. அஞ்சனா குட்டி, எஸ் மேம். அடாடாடாடா, பட்டு மாதிரி சாட்டின் மாதிரி அந்த வாய்ஸில் அந்த ஃபீல் பண்ணி நிஜமாவே
செல்ல குரலுக்கான தேடல்னா இது செல்ல குரல் அஞ்சனா குரல் தான். நிஜமாவே சூப்பரா இருந்தது அஞ்சனா. உங்க அம்மா கிட்ட பேசலாமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா பாத்துக்கிறாளா உங்க பொண்ணு உங்களை? நல்லா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அஞ்சனா பண்ணதுலே அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி நிறைய பாட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவளோட மழை ரவுண்டு, அந்த ஒரு மழைக்கால மேகம்னு ஒரு பாட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு வந்து ஒரு டென்ஷனே இல்லாமல் நாங்கள் தான் டென்ஷனாக இருந்தோம் அவளோட. ஆனால் அவள் டென்ஷன் இல்லாமல் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக பாடினா அப்படின்னா நிஜமாவே எங்களால் நம்ப முடியல. அது அஞ்சனா தானா இவ்வளோ நல்லா கிளியராக இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அஞ்சனா. ஸோ இப்போ வைல்ட் கார்டுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். I'll do my best. ஓகே, ஸோ SSJ03 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சனாவோட அடையாளம் இனிமேட்டு. ஸோ வைல்ட் கார்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் மறக்காமல் அஞ்சனா ஈக்குவல் டு SSJ03 அப்படின்றத மறந்துடாமல் அஞ்சனாக்கு ஓட்டு போடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது SSJ11 ராஜ கணபதி. SSJ11 ராஜ கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஓகே, நல்லா இருக்கேன்பா. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம் அண்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, உங்களை வெளில பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு வந்து நல்லா பாடினப்பா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது? நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு மறக்க முடியாது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மண்வாசனை பாடல்கள் ரவுண்டில் வந்து மதுரை அரசால மீனாட்சின்னு ஒரு பாட்டு பாடி தடவை டாப் 20க்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அப்போ தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினேன். அப்போ குப்புசாமி சார் கூட சொன்னார், உன் வாய்ஸ் ரொம்ப சீர்காழி மாதிரி நல்லா இருந்து. அதனால அந்த ரவுண்டில் பாடினது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடவூரினிலே அபிராமி. மெய் சிலிர்த்திருச்சு எனக்கு. அற்புதமா அந்த சீர்காழியுடைய குரலை சீர்காழியே வந்து பாடினது போல எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய இருக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா பாடினேன். Your strength brought it to the floor. Way to go. ஒட்ரா சாக்லேட் மழை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராஜகணபதி. இப்போ உங்க அம்மா கிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். ராஜகணபதி பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னா எந்த பெர்ஃபார்மன்ஸ்? நிறைய இருக்கு. எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இசை தமிழ் நீ செய்தாரும் சாதனை வசந்த முல்லை எல்லாமே பிடிக்கும். ஆனால் இவனுடைய லைஃபையே மாற்றி அமைச்ச ஒரே ஒரு ரவுண்டுன்னா அது சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை தான். அதை ஒயில்ட் கார்டு செலெக்ஷன் ரவுண்டில். ஏன்னா ராஜகணபதி ஒயில்ட் கார்டுக்குள்ளே வருவானா அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அந்த பாட்டு வந்து அவனுடைய லைஃப்பை மாற்றி அமைச்சு இப்போ ஒயில்ட் கார்டு ரவுண்டுக்குள்ளே அவன் உள்ள நுழைஞ்சிருக்கான். ஸோ இதே மாதிரி ஒன்று ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் ராஜகணபதிக்கான அடையாளம் அப்படின்னா SSJ11 அப்படின்றது தான். ஸோ வர வாரங்களில் வந்து இவர் வைல்ட் கார்டு ரவுண்டில் பல பாடல்களை பாடுவார், உங்ககிட்ட ஓட்டுகளை கேட்பார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ராஜகணபதி SSJ11. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் ராஜகணபதி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து வைல்ட் கார்டில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பற்றியும் அண்ட் அவங்களோட ட்ராவல் அண்ட் அவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வைல்ட் கார்டு செலெக்ஷன் ரவுண்டு மூலமாக வந்து செலக்ட் ஆனது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஜட்ஜஸ் அவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வைல்ட் கார்டில் வந்து அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற அவங்களுடைய அந்த ஒரு ஃபீலிங்க்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தோம். ஸோ இப்போ எந்த ஜட்ஜ் எந்த கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரக்ஷிதா, ஆஜித், ராஜகணபதி, அஞ்சனா உங்க 4 பேருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஹாப்பி தட் யூர் பேக் இன் த கேம். ஒரு 2வது வாய்ப்பு இன்னொரு பர்சனுக்கு எனக்கு ஒரு ஏர்ஜ் இருக்குது, அந்த குழந்தைக்கு மறுபடியும் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தானா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடி
கன்சிஸ்டண்ட்டாக ஃபேண்டாஸ்டிக்காக பாடி நிறைய சாக்லேட் ஷவர்ஸ் வாங்கி என்னோட ஹிருதயத்தை உருக வச்ச செஃபி கண்ணா. செஃபிக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு குரல் இருக்குது. அவளோட பெர்ஃபார்மன்ஸஸ், சில பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தானாக்க ஹவு கேன் அ யங் கேர்ள் லைக் திஸ் சிங் லைக் திஸ் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அண்ட் கம்ப்ளீட்லி ப்ளூன் பை ஹர் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ செஃபிக்கு வந்து பாவம் ஒரு சின்ன காரணத்தினால எல்லாம் 1/2 மார்க் 1 மார்க்கில் தான் மனோஜி சொல்லிகிட்டே இருப்பார். தட்ஸ் கேப். அதில் வந்து எலிமினேட் ஆண்டிருக்கா சில பசங்க. ஸோ அமங்ஸ்ட் ஆல் ஆஃப் தெம் செஃபிக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தானா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நம்மளுடைய சுபாஜி அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய SSJ12 செஃபி. சுபாஜி பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வைல்ட் கார்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஸோ ஷெஃபி சொல்லுங்கள், உங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எனக்கு மியூசிக் நான் கொஞ்சம் தெரியும், ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு மியூசிக் ஃபுல்லாகவே தெரிஞ்சது. பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு முடிஞ்சது. நீங்களே உங்களை வந்து பார்த்தோன்னா சூப்பராக பாடிருக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? அது எந்த பர்ஃபார்மன்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹூஸ் த ஹீரோ தான். அதில் ஜட்ஜஸ்ஸு, கார்த்தி, ஆடியன்ஸ் எல்லாரும் எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாம் தந்து எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஹூஸ் த ஹீரோ அப்படின்றது வந்து நம்ம செஃபியோட ஃபேவரட்டான பாடல, அண்ட் உங்களுக்கும் அது ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதி யாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாராயிருக்கும் sorrow. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதி யாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாராயிருக்கும் sorrow. சாகசத்தின் மாறுபெறோ சிறி வந்த ரேகமான ஆரோ வாயு போது ஹீரோ. காக்க வந்த வாத்தியாரோ, தக்க வந்த பாதிகளை நாராய் கிழிக்கும் சோரோ. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? ஒரு அடிபொலியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். ஓகே செஃபி, சூப்பராக பாடிருந்தீங்க. அந்த பாடலில் ஊஸ் த ஹீரோ அப்படின்ற பாடலில் ஃபுல் ஆட்டிடியூடு அண்ட் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பாட்ட பேசலாமா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? ஓகே. செஃபி பாடின பாடல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த பாடலை சொல்லுவீங்க? செஃபி பாடிய பாட்டில் பொறான ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள் செஃபி. தேங்க்யூ. வைல்ட் கார்டு உள்ள இருக்க ஜட்ஜஸ் சாய்ஸ் மூலமா என்ட்ரியான ஷெஃபி அவர்களை வந்து சுபாஜி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக மனோ அவர்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். வைல்ட் கார்டில் முதல்ல டைரக்டாக செலக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ்க்கு என்னுடைய ஒரு பாடகராக மனோவின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்லா பண்ணுவீங்க. ஒரு டைரக்ட் என்ட்ரி கிடைக்கிறது அந்த இட்ஸ் நாட் ஏ ஆர்டினரி திங். ஜட்ஜஸ் சாய்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததில் நான் வந்து அகிலேஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். காரணம், அகிலேஷ் ஒரு ஜோனரில் நல்லா பண்ணிட்டு வந்தார் ஆரம்பத்தில், ஒரு ஃபோக் ஜோனரில் ப்ளஸ் வெஸ்டர்ன், அது ரெண்டுமே நல்லா பண்ணிட்டு வந்தார். பட் ரவுண்ட் பை ரவுண்ட் அவருடைய வளர்ச்சி பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா அவர் பண்ணிக்கிட்டு வராரு முயற்சி. ஸோ நான் வந்து அகிலேஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அகிலேஷ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. God bless you. Let's welcome SSJ08 Akhilesh.
ஹாய் அகிலேஷ். ஹாய் அண்ணா. ஓகே, மனோ சார் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருப்பி இந்த செட்குள்ளே வந்ததுக்கு. உங்களுக்கு நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? நான் பாடின எல்லா பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஒன்று ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் சொல்லப்போனால் ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் வந்து நாடோடி நாடோடி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா பாடியிருந்தேன், எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்துச்சு. ஸோ அகிலேஷ் ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் நாடோடி நாடோடி அப்படின்ற பாடலை பாடி, அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற விருதையும் வந்து அந்த வாரத்தில் வந்து வாங்கினாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அகிலேஷ்காகவும் உங்களுக்காகவும் மீண்டும் ஒரு முறை. சோலோவா இவ்வளவு சூப்பரா நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னோட வாழ்க்கையில முதல் தடவை பார்த்துருக்கேன். அகிலேஷ் கிட்ட ஒரு ட்ரூ பெர்ஃபார்மரை இன்னைக்கு பார்த்தேன். நீ ஃபர்ஸ்ட் பாலவிலிருந்து பார்க்குறேன், லாஸ்ட் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். சூப்பராக பாடினாரா தம்பி அகிலேஷ். அண்ட் இப்போ உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, எதிர்பார்த்தீங்களா அகிலேஷ் வந்து மனோ சாரால் தேர்ந்தெடுக்கப்படுவார், வைல்ட் கார்டு உள்ளார்க்க என்ட்ராவார் அப்படின்னு? இல்லை, எதிர்பார்க்கல. ஓகே, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சரி சொல்லுங்கள். அதாவது இந்த ஜேர்னியில் வந்து உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பார்த்த சில சேஞ்சஸ், நல்ல சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லுவீங்க? லைட் மியூசிக்கு நான் வந்து பழகவே இல்லை. ஆனால் டான்ஸர் நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் மித்த இதில் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? ஃபோக் ரவுண்டில் வந்து தண்ணி கருத்துருச்சு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அகிலேஷோடைய அடையாளம் இனிமேட்டு நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல SSJ08 அப்படின்றது தான் வரக்கூடிய வாரங்களில் வந்து இவர் வைல்ட் கார்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு. அது மூலமாக இவர் வந்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நீங்களும் தயாராகுங்க. SSJ08 அப்படின்ற நம்பருக்கு அகிலேஷுக்கு உங்களுடைய ஓட்டு மழையை பொழியுமாறு இந்த சமயத்தில் வந்து மீண்டும் ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். SSJ08 அகிலேஷ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ மனோ சார். ஓகே, வைல்ட் கார்டு உள்ள இருக்க ஜட்ஜஸ் சாய்ஸ் மூலமாக இது வரைக்கும் 2 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. சுபாஜி அண்ட் மனோ அவர்களுடைய சாய்ஸஸை வந்து பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம சித்ரா அம்மா யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட ஜேர்னியில் நல்லா பாடுற நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அதே மாதிரி இருந்திருந்தால் நல்லா பாடியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிற ஒரு சிங்கர் தான் மாளவிகா. ஒரே ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்தது, அவங்க வாய்ஸில் ஒரு மஃபில்ட் டோன், ஒரு குவாலிட்டி, டோனல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகி இப்போ நல்லா பாடிட்டுருக்காங்க. அவங்க நல்லா பாடுவாங்கங்கிற நம்பிக்கையில் மாளவிகா, ஐம் செலக்டிங் யூ. நல்லா பண்ணுங்க, டூ த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Let's welcome SSJ13 Malavika. ஹாய் மாளவிகா. ஹாய்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சித்ரா அம்மா உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சித்ரா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நல்லா பாடி அவங்களோட எம்ஏல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும். ஓகே,
ஓகே, ஸோ மாளவிகா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ஒன்றும் வந்து நினைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க? டெடிகேஷன் ரவுண்டில் நான் பண்ண மாசிலா நிலவேணும். ஸோ மாளவிகா வந்து டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க ஃபேமிலி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பாடலை பாடி அண்ட் அதுக்கு சாக்லேட் ஷவரும் வாங்கின பாடல் தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாளவிகாவுக்காகவும் உங்களுக்காகவும் மீண்டும் ஒரு முறை அந்த பெர்ஃபார்மன்ஸ். சமர்ப்பணம் என்ற வார்த்தைக்கு பரிபூர்ணமான அர்த்தமுள்ள டெடிகேஷன் நீ பண்ணது இப்போ. ஃபென்டாஸ்டிக் சிங்கர் யூ ஆர், நோ டவுட். ஸோ மாளவிகாவுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு மாளவிகா சொன்னாங்க, அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அவங்க அம்மாட்ட பேசலாம். வணக்கம்மா. ஹாய். ஓகே, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் பொண்ணு பாடினதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல், ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? வந்து இந்த ரஜினி ஹிட்ஸில் பேசக்கூடாது பாட்டு பாடினா. ஆக்சுவலி அப்போ வந்து அவள் பாடும்போது நான் அந்த ரவுண்டில் இல்லை. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கரோட ஆடிஷன்னு சொன்ன உடனே அவளோட ஃபேவரட் ஆக்டர் ரஜினிகாந்த் சார் தான். ஸோ அதனால அவள் அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணா, பேசக்கூடாது. ஸோ அந்த பாட்டே பாடி அவளுக்கு ஷவர் கிடச்சோன்னே எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். SSJ13 மாளவிகா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, அண்ட் மாளவிகா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க 8 பேரையும் நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். வைல்ட் கார்ட் பப்ளிக் ஓட்டிங்கில் இந்த 9 கண்டஸ்டன்ஸ் தான் பாட போகிறாங்க. அண்ட் இவங்க கூட யார் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸில் யார் எலிமினேட் ஆகுறாங்களோ அவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து அந்த பப்ளிக் ஓட்டிங் வைல்ட் கார்ட் ரவுண்டில் வந்து பாட போகிறாங்க அப்படின்றத இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாளைக்கு விறுவிறுப்பான ஒரு செமிஃபைனல் ரவுண்ட்ஸை பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் உங்கள் வந்து நாங்கள் டாடா பை பை சொல்லி எஸ்கேப் ஆகிக்கிறோம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டி பேண்ட் சாக்கோ டபுள் எக்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.